ஹலோ மக்களே, வீடியோ பார்க்க வந்த அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஹாட்டான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2-3 நாளா வந்துட்டு நீங்க வலைதளங்கள்ல ஒண்ணு பாத்துட்டு இருப்பீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. என்னடா இப்பதானே தமிழக வெற்றி கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, தளபதி சிஎம் ஆயிட்டாரு. இது என்ன இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான், இது எப்படி உருவாச்சுன்ற எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வருது மக்களே. போலி அந்த டிகிரிக்கான கேஸ் நடக்குது. அந்த கேஸ் நடக்கும்போது அந்த ஜட்ஜ் ஒன்னு சொல்றாரு, ஹை ஜட்ஜ் ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வர வர இளைஞர்கள்லாம் என்னங்க காக்ரோச் மாதிரி கருப்பாம்பூச்சி மாதிரி குறுக்கு வழியில ஏதேதோ பண்றாங்கப்பா, ஒண்ணுமே சோம்பேறியா இருக்காங்கப்பா, அந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சாரு. அங்க இருந்த ஒரு இளைஞரே, அதாவது அந்த ஊர்ல இருந்த ஒரு இளைஞரே, நாங்க காக்ரோச்சா, நீங்க என்ன எப்படிங்க காக்ரோச்னு சொல்லலாம் எங்களை அப்படின்ட்டு கோபம் வந்து சட்டின்னு இன்ஸ்டாகிராம்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்னு, ட்விட்டர்னு எல்லாத்துலயுமே அந்த பார்ட்டியை ஓபன் பண்ணிட்டு போலியா வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாவே விட்டாரு. அந்த மெம்பர்ஷிப்ல நிறைய பேர் வந்து இணைஞ்சிட்டு என்ன தெரியுமாச்சு, இப்ப வந்து வேர்ல்டு நம்பர் 1 பார்ட்டினா வந்து பிஜேபின்னு சொல்லுவாங்க, அதாவது தேசிய ரீதியா சொல்றாங்க. அது உங்களுக்கே 8.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. இத்தனை வருஷம் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்தோம். நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு 6 நாள்ல 16 மில்லியனை தாண்டிட்டு போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, காங்கிரஸ்ல இருக்க அமைச்சர்கள் ஒருத்தரும் பிஜேபியில் இருக்க அமைச்சர்கள் ஒருவருமே அந்த போலியான மெம்பர்ஷிப்ல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த பார்ட்டி எப்படின்னா அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டில இல்ல, அந்த ஜட்ஜுக்கு பதிலடி. எங்களை எப்படி நீ காக்ரோச் சொல்லலாம், அந்த பதிலடிக்காக ஒரு விளையாட்டா ஆரம்பிச்ச விஷயம் இவ்வளவு பெருசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க, அவங்களோட இளைஞர்களோட குரலை நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு. சோ இப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ் வந்து பூசி முழுவிட்டு இருக்காரு. அதாவது நான் இந்த மாதிரிலாம் சொல்லைங்க, நாங்க வந்து போலியா இந்த மாதிரி இளைஞர்கள் பண்றாங்களா அவங்களதான் சொன்னேன், எல்லா இளைஞர்களையும் நாங்க சொல்லலைங்க அப்படின்றாரு பயத்துல. சார் நீங்க சொல்லிட்டீங்க இளைஞர்கள் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு பாத்தீங்களா, தளபதி விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன நினைச்சா ஆட்சி மாறும் காட்சியும் மாறும் காமிச்சாங்களா, இந்த மாதிரி வந்து இப்ப ஸ்டேட் தாண்டி மொத்த இந்தியாக்கே காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்கறது வந்து காமெடியா இதை ஆரம்பிச்சாலுமே மக்களே ரொம்ப தெளிவான இதா வைக்கிறாங்க. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணும், எங்களுக்கு நிரந்தர வேலை, அதாவது எங்களுக்கு வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு கரெக்டான வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணி ஏஏல ரெடி பண்ணி போராடுற மாதிரி, கிளீன் பண்ற மாதிரி இந்தியா ஃபுல்லா ஃபன் பண்ணிட்டு வராங்க. ஆனா அவங்க வைக்கிற கருத்துக்கள் அனைத்தும் உண்மைதான். சோ இதை வந்து இந்த இஷ்யூ இன்னும் பெருசா போகும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி கிரியேட் ஆக போகுது. மோடியே பயந்துட்டு மெலோடி எடுத்துட்டு மெலோடி சாக்லேட் போயிருக்காரு பாத்தீங்களா, மெலோடி கொடுக்க. அந்த இஷ்யூ வேற தனியா போயிட்டு இருக்கு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு உங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. என்னதான் இருந்தாலும் விளையாட்ட ஆரம்பிச்சாலும் இது வந்து ஒரு முக்கியமான யங்ஸ்டர்ஸோட குரல். அந்த பார்க்கும்போது இந்த கோ படத்துல வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நிற்பாங்களா, அந்த மாதிரி ஒண்ணு நடக்குமான்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளும் கூட சேர்ந்து இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு. ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இதுதான் இது உருவான விதமே. இதுக்காக தான் அதை ஆரம்பிச்சு அது ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சது இவ்வளவு பெருசா வந்து நின்று இவ்வளவு பெரிய பார்ட்டியை தாண்டி வளர்ந்து இப்போ ஒரு ஆலமரமா நின்றுட்டு இருக்கு. ஸோ இதான் வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் முக்கியம் இல்லை தம்பி, ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம்னு யங்ஸ்டர்ஸ் நினைச்சா என்ன நடக்குன்றத காமிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் மக்களே, நன்றி.